விஜய் அவர்கள் இந்த விஷயத்த வந்து பேசுவாரு, அந்த விஷயத்த பேசுவாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த வாட்டி ஏன் இந்த ஸ்பீச் வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னா, முக்கியமா இந்த கடந்த ஒரு வாரத்துல விஜய் விவாகரத்து செய்தி அப்படிங்கிறது ஒரு பெரிய காட்டுத்தீ மாதிரி பரவி பல்வேறு விமர்சனங்களை விஜய் மேல வச்சாங்க. அதுல குறிப்பா வந்து சங்கீதா அவர்கள் விஜய் மேல வச்ச அந்த குற்றச்சாட்டு அந்த மனுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இதனால ஒட்டுமொத்த டிவிகே கட்சியும் சரி, விஜய் தொண்டர்களும் சரி, விஜய் ரசிகர்களும் சரி ரொம்ப அப்செட்ல தான் இருந்தாங்க. ஸோ விஜய் அவர்கள் எப்படி வந்து மீண்டு வருவார் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் வந்த ஒரு மக்கள் சந்திப்பு, ஒரு மேடையில் ஏறி விஜய் பேசுறாரு அப்படின்ற நிகழ்வுன்றதுனால விஜய் அவர்கள் இன்னைக்கு என்ன பேச போறாரு, மனநிலை எப்படி இருக்கும், ரொம்ப உற்சாகமா பேசுவாரா இல்ல அவர் அந்த டல்லோட தான் பேச போறாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து கண்டிப்பா இருந்துச்சு. ஸோ விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் பெரியசா காட்டிக்காம கொஞ்சம் வெளிப்படையாவே வந்து விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்காரு. அதை தாண்டி ரொம்ப ரிலாக்ஸ்டா, ரொம்ப கம்போஸ்டா, இவனால் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா பேசிய விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து கொஞ்சம் இப்போ பொறுமையா வந்து ரிலாக்ஸா தன்னுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எடுத்த உடனே வேலூர் மீட்டிங்ல நான் பேசினதை வந்துட்டு இன்னைக்கு பல பேர் பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு தான் விஜய், விஜய் தான் தமிழ்நாடு அப்படின்னு சொன்ன விஷயம், அதாவது விஜய் விசஸ் ஸ்டாலின் சார் அப்படின்னு சொன்ன விஷயத்தையும் வந்து நிறைய பேர் பேசுறாங்க. நான் ஏன் அப்படி பேசினேன் அப்படின்னா, இங்க போட்டி வந்து டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான். நீங்க டெல்லி கூட போட்டி அப்படின்னு சொல்றீங்க. அப்படி டெல்லி கூட போட்டின்னு நீங்க சொல்லாதீங்க, நமக்கு 2 பேர் தான் போட்டின்னு சொல்லுங்கன்னு சொன்னா விஜய் பிஜேபிக்காக பேசுறாருன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டு ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்றாரு. ரொம்ப முக்கியமா விஜய் அவர்கள் வந்து கரண்டா இருக்கக்கூடிய விஷயங்களோட கனெக்ட் பண்ணி டிவிகே வச்சு பேசுவார். அது வந்து எப்படின்னா அவருடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும் வந்து கரெக்டா வந்து கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. அந்த மாதிரி பார்க்கும்போது கிரிக்கெட்டை மென்ஷன் பண்ணி சொல்றாரு. அதாவது தமிழ்நாட்டு அணியை டெல்லி வந்து தொற்றுன்றீங்களே, டெல்லி வந்து கிரிக்கெட்லேயே ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம சிஎஸ்கேயும் டிவிகேயும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து பேசியிருப்பாரு. சிஎஸ்கே எப்படி விசில் போடுன்னு சொல்லுதோ அதே மாதிரி டிவிகேயும் வந்து விசில் போட்டு அடிச்சு நொறுக்க போகுது அப்படின்ற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு.